எனது பெயர் ஆகாஷ். எனக்கு 27 வயது ஆகிறது. நான் படித்த படிப்பிற்கான வேலையை ஒரு கம்பெனியில் செய்து கொண்டிருந்தேன். நான் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். என்னிடம் பெரிதாக ஆடம்பரமான வாழ்க்கை கிடையாது. எனது வேலையை கொண்டு எனது வாழ்க்கையை நடத்தி வந்தேன். அப்படி இருக்கும் நிலையில் எனது பெற்றோர் எனக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்பினர். நானும் என் பெற்றோர் பார்க்கும் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தேன். பின்னர் எனது பெற்றோர் ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு திருமணம் நடத்தி வைத்தனர். அவள் பெயர் பிரீதா. அவள் மிகவும் அழகாக இருப்பாள். நான் எப்பொழுதும் அவளது அழகை ரசித்து கொண்டே இருப்பேன். எனக்கு அவளை மிகவும் பிடிக்கும். பிரீதாவுக்கும் என்னை மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் பிரீதா ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பினாள். அவளது ஆசைகள் எல்லாம் என்னால் முடிந்தவரை நிறைவேற்றி வைத்தேன். இப்படி எனது வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. நான் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதால் ஒரு வாடகை வீட்டில்தான் நாங்கள் வசித்து வந்தோம். இப்படி நன்றாக போய்கொண்டிருந்த போது எனக்கு கம்பெனியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதில் வருமானமானது திடீரென பாதிக்கப்பட்டது. அதனால் என்னால் வாடகை கொடுக்க முடியவில்லை. வீட்டின் உரிமையாளர் என்னிடம் வாடகை கேட்க வந்தான். அப்போது நானும் என் மனைவியும் இருந்தோம். வாடகை பணம் என்னால் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். இப்போது என்னால் வாடகை கொடுக்க முடியவில்லை. கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நான் கண்டிப்பாக வாடகை கொடுத்து விடுறேன் என்று வீட்டின் உரிமையாளரிடம் கேட்டேன். அதற்கு வீட்டின் உரிமையாளரான பாண்டி வாடகைக்கு பதிலாக என் மனைவியை பற்றி என்னிடம் தவறான எண்ணத்துடன் பேச ஆரம்பித்தான். எனக்கு கோபம் வந்தது. கோபத்தில் அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்தி கொண்டிருந்தேன். மேலும் அவன் என்னிடம் கோபப்பட்டு வீட்டின் வாடகை கொடு, இல்லையென்றால் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிடு என்று மிரட்டி கொண்டிருந்தான். அப்போது அங்கே என் உயிர் நண்பனான வருணும் அவனது மனைவியுமான அபியும் அங்கு வந்தனர். நானும் வருணும் மிகவும் நெருக்கமான நண்பர்கள். வீட்டின் உரிமையாளரிடம் வாடகை பணத்தை கொடுத்துவிட்டு இங்கிருந்து கிளம்பிவிடு, இல்லையென்றால் போலீஸை அழைக்க வேண்டியிருக்கும் என்று மிரட்டி அவனை அங்கிருந்து துரத்திவிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தான். பின்னர் வருண் என்னிடம், சரி கோவப்படாத ஆகாஷ், வா உள்ள போலாம், இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது வா என்று என்னை சமாதானப்படுத்தி வீட்டின் உள்ளே கூட்டிச் சென்றான். பின்னர் என் மனைவி எனது நண்பனுக்கும் நண்பன் மனைவிக்கும் காஃபி எடுத்து கொண்டு வந்து அவர்களை கவனித்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தோம். சிறிது நேரம் கழித்து அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். அன்று இரவு நான் பிரீதாவை தனியாக விட்டுவிட்டு எனது அம்மா அப்பாவை பார்த்து விட்டு வருகிறேன் என்றும், நீ கதவை தாப்பால் போட்டு விட்டு பத்திரமாக இரு, யார் கதவை தட்டினாலும் திறக்காது என்று கூறியதும் பிரீதா சரி என்று கூறினாள். நான் அங்கிருந்து கிளம்பிவிட்டேன். பின்னர் பிரீதா நான் சென்றதை உறுதி செய்து கொண்டு எனக்கு தெரியாமல் என் நண்பனான வருணிடம் போனில் தொடர்பு கொண்டு அவர் சென்று விட்டார், நீ வா என்று அவனை அழைத்தாள். அன்று இரவு பிரீதாவும் வருணும் தனிமையில் இருந்தனர். பின்னர் அவர்கள் அமர்ந்து, இப்போ நம்ம யோசிச்சபடி நாம இப்போ என்ன பண்றோமோ அதை ஆகாஷுக்கும் உனது மனைவி அபிக்கும் நடுவில் நடந்திருக்க வேணும். அதற்கு வருண், நீ ஏன் இப்போ அதெல்லாம் யோசிக்கிற, இது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. என்னோட மனைவியும் உன்னோட புருஷனும் ஒரு முறை நெருங்கி பழகட்டும், அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்கிறது என்று கூறி நம்ம விவாகரத்து வாங்கிட்டு அவர்களை விட்டு விலகி அப்புறம் நம்ம நிரந்தரமாக ஒன்று சேர்ந்துடலாம் என்று பேசி கொண்டிருந்தனர். அதற்கு பிரீதா, அதுவும் சரிதான், மேலும் அவர்களுக்கு நீ எந்த சொத்தையும் கொடுக்க தேவையும் இல்லை என்று பணத்தின் மீது ஆசைப்பட்டு கொண்டிருந்தாள். வீட்டின் உரிமையாளரான பாண்டி அதனை செல்போனில் வீடியோ எடுத்து கொண்டிருந்தான். தனிமையில் இருக்கும் வருண் பிரீதாவிடம் வந்து வீட்டின் கதவை தட்டினான். பிரீதா யாரென்று தெரியாமல் குழம்பி போய் வருணை, நீ இங்கேயே இரு, நான் பார்த்துட்டு வரேன் என்று கூறிட்டு கதவை திறந்தாள். அப்போது திடீரென உள்ளே வந்த பாண்டி அவன் செல்போனில் எடுத்த வீடியோவை காண்பித்து அவர்களை மிரட்ட ஆரம்பித்தான். வருணிடம், இன்று இரவு பிரீதா என்னுடன் தனிமையில் இருக்க வேண்டும், இல்லையென்றால் இந்த வீடியோவை ஆகாஷிடம் காட்டிவிடுவேன் என்று மிரட்டினான். இதனை கேட்ட வருணுக்கு கோபம் வந்தது. ஆனால் பிரீதா அவனை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்து விட்டு
எங்கே ஆகாஷுக்கு தெரிந்துவிடுமோ என்ற பயத்தில் அவள் வேறு வழியின்றி பாண்டியனுடன் தனிமையில் இருக்க சம்மதித்தாள். பாண்டியனும் பிரீதாவும் அன்றிரவு தனிமையில் இருந்தனர். மறுநாள் வருண் பிரீதாவிடம், நீ எதற்காக இப்படி செய்தாய் என்று கேட்க, பிரீதா, நான் என்ன செய்வது, பல வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போதான் நல்லா இருக்கேன். அதை அந்த பாண்டி பார்த்துட்டான். அவன் நம்ம போட்ட திட்டத்தை கெடுத்துட்டான். இங்க பாரு, அவனுக்கு தேவை நான் ஒரு நாள் மட்டும்தான். அது முடிஞ்சிருச்சு. இனிமே அவன் நம்ம கிட்ட வரமாட்டான். சரி, அதை விடு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நாம போட்ட திட்டம் எப்போ நிறைவேறும்? அதற்கு வருண், நான் என் வீட்டில் சிசிடிவி கேமராவை வச்சிருக்கேன். ஆகாஷும் அபியும் நெருங்குவதற்காக பல திட்டங்களை வச்சிருக்கேன். அவங்க 2 பேரும் ஒரு தடவை நெருங்கட்டும். அப்புறம் நம்ம போட்ட பிளான் படி நம்ம பண்ண வேண்டியதுதான் என்று வருண் கூறினான். இதனை கேட்ட பிரீதாவும், நம்மிடம் அதிக நேரம் இல்லை என்று கூறி எல்லாவற்றையும் சீக்கிரமாக செய் என்று கூறிக்கொண்டிருந்தாள். சரி, நான் பார்த்துக்கிறேன் என்று கூறினான். பின்னர் ஆகாஷ் தொலைபேசியில், வேலை விஷயமாக உன்னை பார்க்க வீட்டுக்கு வரேன் என்று கூறியவுடன் வருணும், சரி வீட்டிற்கு வா, நான் வீட்டில் தான் இருக்கேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தான். பின்னர் அபி வேலை செய்து கொண்டிருக்கையில் அபியிடம் வந்து, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இப்போ உடனே கிளம்பணும். நான் ஆகாஷை வர சொல்லியிருக்கேன். நான் வர வரைக்கும் அவனை இங்கேயே இருக்கவை. அவனுக்கு பிடிச்சதை நான் செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன். அவன் வந்ததும் நீங்கள் 2 பேரும் அதை குடிங்க. எனக்காக வெயிட் பண்ணுங்க. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வருண் சென்று விட்டான். பின்னர் ஆகாஷ் வீட்டு வாசலில் நின்று கொண்டு வருணை அழைத்தான். அப்போது அபி கதவை திறந்து, வாங்க ஆகாஷ் என்று என்னை அழைத்தாள். நான் வருண் இல்லையா என்று கேட்க, வருண் ஒரு வேலையாக வெளியே சென்று விட்டார், சீக்கிரம் வந்து விடுவார். அவர் வர வரைக்கும் உங்களை இங்கே இருக்கும்படி கூறிவிட்டு சென்றார். உள்ள வாங்க என்று அபி கூறினார். அதற்கு நானும், இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், நான் அவன் வந்த உடனே வரேன். அவன் வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க என்று கூறினேன். அதற்கு அபி, அதெல்லாம் இல்லை, அவர் சீக்கிரமாக வந்துடுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் வரும்போது நீங்கள் இல்லைன்னா அவர் என்ன தான் திட்டுவார். ப்ளீஸ் நீங்கள் உள்ளே வாங்க. அதோடு நீங்கள் வந்திருக்கும்போது உங்களை நல்லா கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே வாங்க, கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க என்று கூறினான். பின்னர் நான் உள்ளே வந்து அமர்ந்ததும் என்னிடம் அபி, அப்புறம் வீட்டில் உங்கள் மனைவி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீங்கள் ஊருக்கு போயிருந்ததா வருண் சொன்னார் என்று கேட்க, அதற்கு நானும், ஆமாம், அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்தேன் என்று கூறி பேசிக்கொண்டிருந்தேன். பின்னர் அபி வருண் ஃப்ரிட்ஜில் வைத்த ஜூஸை எனக்கு கொடுத்தாள். நான் எடுத்துக்கொண்டு, அபி நீங்களும் குடிங்க என்று கூறினேன். பின்னர் அவளும் எடுத்துக்கொண்டு குடித்தாள். இப்படி இருவரும் குடித்து கொண்டிருக்க எங்களுக்கு ஒரு மாதிரியாக வந்தது. இருவருக்கும் மயக்கமாக வந்த நிலையில் மயக்கத்தில் அபி என் மீது விழுந்தார். பின்னர் எழுந்து உட்கார தொடங்கினார். அந்த போதையில் எனக்கு அபி பிரீதா மாதிரியும் அபிக்கு வருண் மாதிரியும் தெரிந்தோம். அதனை வருண் சிசிடிவி கேமரா மூலம் பார்த்து கொண்டிருந்தான். அது எங்களுக்கு தெரியாது. இப்படி இருக்க நான் அபியிடம் தவறாக நடந்து கொள்ளும்படியான சூழ்நிலை இருந்தது. பின்னர் நான் நிதானமாக அபியை விட்டு விலகி சென்று நான் எனது வீட்டிற்கு கிளம்பினேன். பிரீதா வீட்டில் தனியாக இருக்கும் நேரத்தில் வீட்டின் உரிமையாளரான பாண்டி அங்கே வந்தான். வீட்டின் கதவை திறந்த பிரீதா பாண்டியனை பார்த்ததும் கோவப்பட்டு அவனை அங்கிருந்து விரட்டத் தொடங்கினாள். ஆனால் அவன் போகாமல் வீட்டின் உள்ளே வந்து, உண்மையாவே நான் உன் ரசிகனானே என்று கூற அவள் கத்தத் தொடங்கினாள். அப்போ அமைதியா இருந்த, இப்போ போயிடுன்னு கத்திரியே என்ன என்று கூற பிரீதாவும், இங்கே இருந்து போயிடு, திரும்ப வரமாட்டேன்னு சொன்னில, அப்புறம் இப்போ எதுக்கு வந்த என்று அவனை விரட்ட ஆரம்பித்தாள். ஆனால் அவன் அங்கிருந்து செல்லாமல் அவளிடம் வந்தான். மேலும் உன்னோட வீடியோ என்னிடம் இருக்கு, அதனால நான் எப்போ வேணாலும் வருவேன் என்று கூறி அவள் கிட்ட வர ஆரம்பித்தான். அவளும் கோபத்தில், நீ என்னையே மிரட்டுறியா என்று அவனை கத்தியால் குத்திவிட்டாள். அப்போது நான் அங்கே வர பிரீதா என்னிடம் அழுது கொண்டு ஓடி வந்தாள். அவன் என்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தான். அதனால் நான் வேறு வழியின்றி அவனை கத்தியால் குத்திவிட்டேன் என்று அழுது கொண்டே கூறினார். சரி, அழாத பிரீதா,
அமைதியா இரு, நான் பார்த்துக்கிறேன் என்று ஆகாஷ் கூறி பிரீதாவின் மீது கொண்டிருந்த அதீத காதலினால் போலீஸை நானே வரவழைத்து அவள் கையில் இருக்கும் கத்தியை வாங்கி கொண்டேன். அந்த கொலைப்பழியை நானே ஏற்றுக்கொண்டேன். பின்னர் போலீஸ் அங்கே வந்து என்னை கைது செய்தனர். அங்கே வந்த வருணும் பிரீதா பார்த்து இருவரும் சிரித்து கொண்டிருந்தனர். அன்று இரவு இருவரும் சந்தோஷமாக இருந்தனர். பிரீதா வருணிடம், என் புருஷன் ரொம்ப அப்பாவி, நான் பண்ண கொலைக்கான காரணத்தை என்ன என்று கூட கேட்காம பழிய அவனே ஏற்றுக்கிட்டான் என்று கூறியதும் வருணும், நீ சரியாக சொன்ன, என்னைய பாரு, நானும் அபிகிட்ட மாட்டிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறேன். இப்போ ஆகாஷும் இங்கே இல்லை, அவன் இருந்தால் நம்ம போட்ட திட்டப்படி 2 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி பிரிஞ்சிடலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ சொத்துல பாதி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போதான் எனக்கு அபி விவாகரத்து கொடுப்பா என்று வருண் கூறினான். உடனே பிரீதா, அதெல்லாம் முடியாது, நான் அவளுக்கு 1 பைசா கூட கொடுக்க விட மாட்டேன், எல்லாமே நமக்கு மட்டும்தான் வேணும், அவளை லாரி வச்சு கொலை செஞ்சுட்டு விபத்துன்னு கூறிவிட்டா எந்த பிரச்சனையும் வராது என்ற திட்டத்தையும் இருவரும் போட்டு பின்னர் இருவரும் நிரந்தரமாக சேர்ந்து விடலாம் என்று பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது அங்கே அபி கையை தட்டி கொண்டு வந்தாள். அவளை பார்த்ததும் பிரீதாவுக்கும் வருணுக்கும் அதிர்ச்சியானது. வருண் அபியை பார்த்து, நீ இங்கே என்ன பண்ணுற என்று கேட்க, அபி, நான் என்னோட புருஷனை தேடி தான் இங்கே வந்தேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கல என்று கூறியவாறு பிரீதாவை பார்த்து, இவ்வளோ மட்டமான பொண்ணா இருக்கியே, நேர்மையான கணவனை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு என் புருஷன் கூட சேர்ந்துக்கிட்டு என்னையே கொல்ல பார்க்கலையா என்று கூற, அதற்கு உடனே, நல்ல வேலை நீ இங்கேயே வந்துட்ட வருண், இனி வேலையை தள்ளி போடக்கூடாது, இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, இனிமே இவ உயிரோட இருக்கக்கூடாது, நமக்கு தான் ஆபத்து என்று இருவரும் சேர்ந்து அபியை கொலை செய்ய முயற்சி செய்தனர். அப்போது அங்கே திடீரென போலீஸ் வந்தது. போலீசார்கள் அபியை காப்பாற்றினர். வருணுக்கும் பிரீதாவுக்கும் இங்கே எப்படி போலீஸ் வந்தார்கள் என்று அதிர்ச்சியில் இருந்தனர். அப்போது அங்கே ஆகாஷின் தம்பி தான் வந்தான். அங்கு போலீசாளர்களை வரவழைத்தது ஆகாஷின் தம்பி என்று தெரிந்தது. பின்னர் போலீஸ் வருணை கைது செய்து அங்கிருந்து அழைத்து சென்றனர். பிறகு ஆகாஷும் அங்கு வந்தான். ஆகாஷை பார்த்தவுடன் பிரீதா அதிர்ந்து போய் நின்றிருந்தாள். ஆகாஷ் பிரீதாவை பார்த்து, நான் உன்னை எவ்வளவு நேசித்தேன், உனக்காக ஜெயிலுக்கு கூட போக யோசிக்கல, ஆனா நீ இப்படி செஞ்சிட்டியே என்று கூறி அவளை திட்டிவிட்டு அங்கிருந்து அவனும் சென்றான்.